என் அன்பான நேயர்களே, ஆடி மாதம் பிறக்குது. ஆடி மாதம் மிக அற்புதமான மாதம். கடக வீட்டில் சூரியனும் குருவும் சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த ஆடி மாதத்தில் நடக்குது. இது பெரிய பெரிய உயர்வுகளை கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு அமைப்பு. அதுவும் ஆடி மாதத்துக்குன்னு சில சிறப்புகள் இருக்கு. பெண் தெய்வங்களை வழிபடுவதற்குரிய ஒரு நல்ல மாதம். நம்ம மனசுல ரொம்ப நாளா ஒரு கவலை இருக்கு, ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதம் போய் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆடி மாசத்துல பெண் தெய்வங்களுக்கு நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகளில் பங்கெடுக்கணும். அப்படி பங்கெடுக்கிற போதும் அதே மாதிரி பெண்களுக்கு வளையல், வெற்றலை பாக்கு பழம், ரவிகி துணி வைத்து கொடுக்கிற போதும் உன்னுடைய நோக்கங்கள் எல்லாம் நன்றாக நிறைவேறும். ஆடி மாதம் பெண் தெய்வங்களுக்குரிய மாதங்களால் கோயிலுக்கு ரெகுலராக போகணும்னு வச்சுக்கோங்க. இந்த மாதத்துடைய அமைப்பு நம்ம ராசிக்கு என்ன நல்ல பலன்களை தரப்போகிறது அப்படின்னு இந்த பதிவில் உங்களுக்கு நான் முழுமையாக விரிவாக சொல்ல போகிறேன். நான் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். என் நெஞ்சிற்கினிய ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபம் நாங்கள் வாழ்க்கையில் ஒரு சுகத்தை விரும்பக்கூடிய ராசி. ஏன்னா ராசிக்கு அதிபதி வந்து சுக்கிரன். சுக்கிரன் யாரு? சுகபோகங்களை விரும்பக்கூடிய ஒரு கிரகம். இந்த ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா சுக்கிரனுக்கு ரொம்ப கொண்டாட்டமான மாதம். யாருடைய ஜாதகத்திலலாம் சுக்கிரன் வலுத்திருக்கோ அவங்களாம் பாருங்களேன், இந்த ஆடி தள்ளுபடியை விரும்பி போகிறது, நல்ல ட்ரெஸ் வாங்குறது, லைஃப்பை என்ஜாய் பண்ணுறது, அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. சுக்கிரனுக்கு வந்து குருவுடைய பறவையை இருக்க வச்சுக்கோங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இப்போ வந்து வீட்டில் வந்து பெரிய பூஜைகள் பண்ணுறது, கோயிலில் போய் பெண் தெய்வங்களை வழிபடுறது, பெண்களுக்கு வந்து சுமங்கலிகளுக்கு வைத்து கொடுப்பதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, தாம்பூலம், வெத்தலைப்பாக்கு பழம், ரவிக்கு துணி இதெல்லாம் வச்சு கொடுப்பாங்க பாருங்க, அதெல்லாம் செய்வாங்க. ரிஷபராசிக்காரங்க அப்படி பரிகாரங்கள் பண்ணால் உடனே பலிக்கும். சிலர் வந்து பரிகாரம் பண்ணால் பலிக்காது. ரிஷபராசிக்காரங்க என்றைக்குமே வெள்ளிக்கிழமையை செலக்ட் பண்ணி அன்னைக்கு பரிகாரம் பண்ணினா ரொம்ப பலிக்கும். அதே மாதிரி இந்த ஆடி மாதம் ரொம்ப பவர்ஃபுல் மந்த் சார். சில பேர் என்ன சொல்கிறாங்க, ஆடி மாதம் பீட மாதங்கிறாங்க. விஷயம் தெரியாதவங்க அப்படி சொல்கிறாங்க. அது பீடை மாதம் இல்லை, ரொம்ப பவர்ஃபுல் மாதம். இந்த மாதத்தில் நீங்கள் வந்து வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்கி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். வீட்டுக்கு ஏசி மாற்றுறது, அதுமாதிரி கார் வாங்குறது, எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்குவது, சுகபோகங்களுக்கான விஷயங்கள் வாங்குவது, பெண் தெய்வங்களை வழிபடுவது எல்லாருமே நல்லா இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போ எப்படி இருக்கு, வீடு மனை கட்டக்கூடிய ஒரு யோகம் வருது. ரொம்ப நாள் ஆசைப்பட்டீங்க எனக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு. சில பேர் நினைப்பாங்க, நம்ம வசதியானவங்க எனக்கு ஒரு ஃபார்ம் லேண்ட் வேணும், நான் ஒரு பண்ணை வீடு கட்ட போறேன்பாங்க. அதுக்கெல்லாம் இப்போ சூழ்நிலை பொருந்தி வரும். வீடே இல்லைமே, உங்களுக்கு எங்க பண்ணை வீடுன்னா உங்களுக்கு சொந்த வீடுக்குள்ள முயற்சி இப்போ பண்ணுங்களேன், வெற்றி அடையுமே. நிறைய பேர் வந்து வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. வீடு கட்டக்கூடிய ஒரு யோகம் வரும். அந்த வீடு கட்டல் மட்டும் இல்லாமல் வசதியானவங்களுக்கு சில பேருக்கு பண்ணை வீடு கட்டணும் அப்படின்னு ஆசை இருந்தால் அதுக்குரிய வாய்ப்புகள் கூடி வரும். ஒரு நிலமாவது வாங்கணும் அப்படின்னு வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உட்காந்து பேசுவீங்க. மிக முக்கியமாக என்ன கேட்டிங்கன்னா, பெண்களுக்கு ரொம்ப சந்தோஷமான மாதம். ஏன் சந்தோஷம்னா, உங்கள் வீட்டுக்காரர் உங்கள்கிட்ட சரண்டர் ஆயிடுவார் இந்த மாதம். எதுக்கு எடுத்தாலும் உங்களை குறை சொல்லிக்கிட்டு, உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு அப்படி இருக்காரு. நீங்கள் ரொம்ப வருத்தத்தில் இருப்பீங்க. புரிஞ்சிக்கவே இல்லையே, இவங்க அண்ணன் தம்பியெல்லாம் எப்படி இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து அவங்க ஒய்ஃப் சொல்கிறத கேட்குறாங்க, என் வீட்டுக்காரர் மட்டும் ஏங்க அப்படி வந்தாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா. இந்த மாதம் அவர் உங்கள்கிட்ட சரண்டர் ஆயிடுவார், ஆகி தீரணும் அப்படிப்பட்ட சூழ்நிலை. இதில் என்னென்னா, உங்களுக்கு வந்து கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுது. உங்கள் மீது உள்ள அன்புனால அவர் உங்களை சப்போர்ட் பண்ணலாம், உங்கள்கிட்ட சரண்டர் ஆகலாம், இல்லை அவருடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் அப்படி ஒன்று இருக்கும். அதனால குடும்பத்தில் ஒரு அந்யோன்யம் இருக்க போகுது. நீங்கள் வந்து ரொம்ப சாமர்த்தியமாக இப்போ பேசுவீங்க. உங்கள் ஒய்ஃப்கிட்ட, உங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட நீங்கள் பேசுகிறதே ரொம்ப சாமர்த்தியமாக இருக்கும். ஈவன் உங்கள் உறவுகள்கிட்ட பேசுகிறது கூட ரொம்ப அழகாக நீங்கள் பேசுவீங்க. உங்களுடைய பேச்சுக்களுக்கு இப்போ ஒரு வேல்யூ கூடும். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு பலர் விட்டு கவனிப்பாங்க. நேற்று வரைக்கும் சகோதரர்களுக்கு இடையில் ஃபேமிலியில் ப்ராப்ளம் இருக்குன்னா இந்த ஆடி மாதம் இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடும். ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரமோஷனுக்கு ஒரு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் பல இடங்களில் அது ஒரு ஏமாற்றமாக இருக்குது.
ஏன்னா சனி வந்து இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்தில் சனி வக்கரமாக இருக்கார். எங்கே இருக்காருன்னா லாபத்தில் இருக்காரு. அப்போ என்ன ஆகுதுன்னா நமக்கு ப்ரமோஷன் டெஃபினட்டாக கிடைக்கும். பட் இட் வில் டேக் டைம். அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இப்போ ப்ரமோஷன் யாருக்காவது தள்ளி போச்சுன்னா கவலைப்படாதீங்க. கொஞ்சம் காலம் கழிச்சு ப்ரமோஷன் கிடைக்க போது அவ்வளோதாங்க. அந்த பொறுமையாக இருந்தால் போதும். ஆனால் நீங்கள் ஒரு உண்மை இதில் என்னன்னா, சுகஸ்தானத்தில் சுக்கிரனும் கேது, ராசிநாதன் கேதுவோடு சேர்ந்திருக்காரு. இந்த ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் இருக்காங்க பாருங்க, 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணணும், நிறைய பண்ணணும். ஏன்னா கான்சன்ட்ரேஷன் மாறும். மனசு வந்து அந்த டீனேஜுக்குரிய சில பிரச்சனைகளை கொடுக்கும். ஸோ கான்சன்ட்ரேஷன் மாறும். அதில் கூடுதலாக நீங்கள் கவனம் எடுத்துக்கோங்க. இன்னொரு பக்கம் நம்ம வீட்டில் ஒரு வாகனம் பயன்படுத்துகிறோம், ஒரு கார் பயன்படுத்துகிறோம், ரிப்பேர் வைக்கும் இந்த மாதம், ஏதாவது செலவுகள் வைக்கும். அதே மாதிரியாக நம்ம ஹெல்த்து, அதுலேயும் கூட கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஆனால் நம்முடைய பயணங்கள் திருப்திகரமாக அமையும். ஆன்மீக பயணங்கள் போவோம், ஃபேமிலியோட நல்ல விஷயங்களுக்கு போயிட்டு வருவோம், கோயில் குளம் போகணும், ஒரு பிரார்த்தனை நிறைவேற்றுவோம், நல்ல ஒரு அருவியில் போய் குளிச்சுட்டு வரலாம், பொழுதுபோக்கு இடங்களுக்கு போகலாம், ஜாலியாக லைஃப்பை என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம், ஒரு ரெசார்ட்டில் போய் ஃபியூ டேஸ் தங்கிட்டு வரலாம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் அதிகரிக்கும். இப்போ நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்கள், அந்த வேலையில் ஒரு நெருக்கடி இருக்கும். ஏன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க வச்சுக்கோங்களேன், பிஸ்னஸில் கூட சில நெருக்கடிகள் இருக்கும். அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க, இதெல்லாம் தற்காலிகமானது. அப்போ நீங்கள் வந்து வருமானத்தை பொறுத்த வரைக்கும் குரு வந்து உங்களுக்கு 3ஆம் இடத்துல சூரியனோடு சேர்ந்திருக்கிறது, அரசாங்க கான்ட்ராக்ட் பலருக்கு கிடைக்கும். இப்போ திருமண பொருத்தம் பார்க்கும்போது நீங்கள் 10 பொருத்தங்கள் பார்க்கறது மிக முக்கியம். ஆனால் அதில் 1-2 பொருத்தம் அதில் இல்லைன்னு சொல்லும்போது, இப்போ நான்லாம் என்ன பண்ணுறேன், பொருத்தம் பார்க்குற இடத்துல கட்ட பொருத்தம்னு பார்க்குறேன். கட்ட பொருத்தம் மிக மிக முக்கியம். ஏன்னா நிறைய விவாகரத்துகள் நாட்டில் வருது. வெறும் 10 பொருத்தம் பார்த்து அதை ஜட்ஜ் பண்ண முடியறது இல்லை. அப்போ கட்ட பொருத்தங்கிறது மிக முக்கியம். அதனால் கட்ட பொருத்தங்கள் அவசியம் பாருங்கள், அது நன்மையை தரும் திருமண பொருத்தத்தில். அதுவே ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஹெல்த்தில் இந்த மாதம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இன்னொரு பக்கம் மிக முக்கியமான விஷயம், இந்த கிட்னி சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், மறைவு உறுப்புகளில் பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள் மெடிக்கல் அட்வைஸ் எடுங்க இந்த மாதம், அது ரொம்ப அவசியப்படுது. ஸோ இது ஒரு நல்ல மாதம், ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்ல யோகமான மாதமாக இருக்குது. இந்த மாதம் என்ன செய்யணும், எந்த தெய்வத்தை வழிபடணும்னா, இது ஆடி மாதம், நீங்கள் சுக்கிரனுடைய ராசி, அப்போ கண்டிப்பாக பெண் தெய்வ வழிபாடு செய்யணும். பெண் தெய்வ வழிபாட்டில் குறிப்பாக காமாட்சி அம்மன் இருக்காங்க பாருங்க, காமாட்சி அம்மனுக்கு 9 நெய் தீபம் போடணும். ஒரு ஆடி செவ்வாய் கூட விடக்கூடாது. ஆடி செவ்வாய் தேடி குழி, அரைச்ச மஞ்சளை பூசி குளிப்பாங்க, நல்லா மஞ்சள் தேய்ச்சி குளிப்பாங்க, பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு போவாங்க. 9 தீபம், அந்த 9 தீபம் மண் அகல் விளக்கு, அதில் நெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுங்க. ஒரு திரி போட்டால் போகிறோம். 9 தீபம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பண்ணிட்டு வாங்க. என்ன விரும்பி நீங்கள் இந்த ஆடி மாதம் அம்மனை கும்பிடுறீங்களோ அந்த காரியம் நடந்துருச்சு சார்னு என்கிட்ட சொல்லிடுவீங்க. அவ்வளவு நல்ல அந்த காரியம் சூப்பராக நடக்கும். நீங்கள் எதிர்பார்க்கறத விட நல்லாவே நடக்கும். மகளுக்கு திருமணம், குடும்பத்தில் சந்தோஷமான விஷயம், இதெல்லாம் நல்லாவே கூடி வரும். ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க. வீட்டில் பையனுக்கு வேலை கிடைக்கல, இந்த பரிகாரங்கள் பெண்கள் செய்து பாருங்கள். இது பெண்களுக்கே உரிய மாதங்கிறத புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். என் அன்பான நேயர்களே, இவ்வளவு நேரம் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான கோச்சார பலன்களை, ஆடி மாதம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிற கோச்சார பலன்களை நான் சொல்லியிருக்கேன். இதை பார்க்கக்கூடிய பலர் பொதுவாக ஒரு கேள்வி வைக்கிறீங்க, சார் என்னுடைய வாழ்க்கையில் இந்த விஷயங்களெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சிலர் சொல்கிறீங்க, சிலர் என்னுடைய வாழ்க்கையில் சில இந்த விஷயங்களை விட பிரச்சனைகள் நிறைய வந்துச்சுங்கிறீங்க. அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்கள் சுயஜாதகத்தை பார்க்கணும்னு அர்த்தம். இங்கே நம்ம கொடுக்கறது எல்லாமே பொதுவான கோச்சார கிரகங்களின் அடிப்படையிலான பலன்கள் மட்டும்தான். இதோடு நம்ம பிறந்திருக்கும் போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள், நம்ம சுயஜாதக கிரகநிலைகளை இணைத்து பார்க்கிற போது தான் முழுமையான பலன்கள் கிடைக்கும். அப்படி உங்களுக்கு முழுமையான பலன்கள் வேணும்னா எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கையுடைய பிரச்சனைகள் தீர ஜோதிட ஆலோசனை வழங்குவதற்கு நான் தயாராக இருக்கேன். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. இங்கே எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதை காண்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் மீட் பண்ணலாம். இதே தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். நேராக வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயரும் தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயரையும் குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும் கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.